Hey guys, Assalamu alaikum. Welcome back to our channel. ஸோ இன்றைக்கி என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம், டே இன் மை லைஃப் தான். ஸோ ஒரு பிஸி டே பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாம் பார்க்குறதுக்கு. அண்ட் வீடியோ போகிற வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பழைய வரைக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி மார்னிங் இதே வ்ளாக் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி என்ன பிளான்னு எனக்கு தெரில. ஆக்சுவலி சண்டே அண்ட் இன்றைக்கி என்ன பிளான் தெரில, எங்கே போகிறது தெரில. இப்படி உட்காந்துருக்கோம், இனி சாப்பிடணும். மார்னிங் இது வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஆகலை. இப்போ தான் ஒரு கப் தண்ணி குடித்தேன், ஹாட் வாட்டர், லைட் ஹாட் வாட்டர். அண்ட் இப்போ சும்மா வெளியே பார்த்துட்ருக்கேன். எங்கள் வீட்டில் இனி யாரும் எந்திரிக்க கூட இல்லை. ஸ்லோவாக உள்ள போகலாம். இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன கார்டன் சொல்கிறப்ப. இப்போ நான் வீடியோஸ் நிறைய எடுக்கிறது இல்லை, ஏன்னா பிம்பிள்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு ஃபேஸில். அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது, நமக்கு மட்டுமா தெரில. இந்த பிம்பிள்ஸ் ஃபேஸ்லாம் அதனால் இப்போ மார்னிங் எந்திரிச்சதும் நான் மோஸ்ட்டாக சோப் யூஸ் பண்ணுறது கிடையாது, கடலை மாவு தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இப்போ ஒரு ஃபேஸ் பேக் போட போகிறேன். அது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வீடியோவில், நீங்களே பாருங்கள். ஸோ ஒரு பவுலில் பவுல் ஆர் உட்டன் பவுலில், ஸ்டீல் பவுல்லையோ ஏதோ ஒரு பவுலில் வேப்பிலை பொடி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம்னா ½ டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட அதுக்கப்புறம் கடுக்காய் பவுடர்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் கிடைக்கும், எங்கன்னா வைத்தியசாலையில் கிடைக்கும். அது நீங்கள் கேட்டால் கிடைக்கும், அது அங்கே வாங்கிக்கலாம். அப்புறம் நெல்லிக்காய் பொடி, அதுவும் ½ டீஸ்பூன். இப்போ கஸ்தூரி மஞ்சள் பொடி. அண்ட் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பெப்பர் எடுத்துக்கலாம், பெப்பர். இப்போ தேவையான தண்ணி எடுத்துக்கலாம், இல்லாட்டி ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். நான் 3 டீஸ்பூன் போட்டுக்கிறேன், சின்ன ஸ்பூனால். ஒரு ஸ்பூன் பொறுத்து தான் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணணும் எல்லாமே. ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இனி ஃபேஸில் நம்ம இதை அப்ளை பண்ண வேண்டியது தான். இப்போ நான் ஃபேஸில் ஃப்ரெஷ் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணியிருக்கனால இப்போ ஒரு டவல் எடுத்து நம்ம அதை தொடச்சிக்க வேண்டியதான். கழுத்து வரைக்கும் போடலாம், இல்லை ஃபேஸ்லேயும் போட்டுக்கலாம். பட் எனக்கு ஃபேஸில் தான் நிறைய இருக்கனால நான் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே தெரியுது, உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக ரெட்டிஷாக தெரியுது. அண்ட் இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ண சொல்லியிருந்தேன்ல, அதை பண்ணுறேன். இப்போ ப்ரெஷ் இருந்தால் ப்ரெஷ்ஷில் பண்ணலாம், இல்லாட்டி ஸ்பூனில் கை வச்சு பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்போ தான் பார்க்குறேன். ஒரு ரிசல்ட் 1 மந்த் ஆகிருப்பாங்க. இதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கலாம். இது போட்ட அப்புறம் ஃபேஸ் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும், ஆனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை, ஏன்னா எல்லாமே அப்போ தான் உள்ளே அப்சர்வ் வரதை ஃபீல் ஆகும். அண்ட் இப்போ என்னென்னா காஃபிக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன், மார்னிங் ஆனால. ஸோ வெயிட்டிங் ஃபார் காஃபி. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அது என்னென்னா உப்புமா அண்டு பிளாக் காஃபி. இங்கே பாருங்கள், வெளியே பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருக்குது ஃபேஸு. பட் இந்த பிம்பிள்ஸ் தான் என்ன பண்ணுறது, இது பார்க்குறோம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அதர்வைஸ் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் க்ளோவாக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், குக் வித் கோமாளி பார்க்க போகிறனால உங்கள்கிட்ட கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஹே காய்ஸ், இப்போ திரும்ப வந்துட்டேன். என்னடா ட்ரெஸ் எல்லாம் மாற்றி பார்க்குறீங்களா? ஜாலியாக குக் வித் கோமாளி பார்த்துட்டு இருந்தேன். சடனாக ஒருத்தர் கால் பேசி சொன்னார், வீடு இருக்குது வெளியே பார்க்குறதுக்கு. ஏன்னா நாங்கள் ஆக்சுவலாக வெளியே வீடு பார்த்துட்ருக்கோம் 2க்கு. ஸோ அதுதான் இப்போ பார்க்குறது, கிளம்பிட்டுருக்கேன், ரெடி ஆகிட்டுருக்கேன். நானும் எங்கள் அம்மா பார்ப்போம். பார்த்துட்டு கொஞ்சம் வீட்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எனக்கு தான் வீடு பார்க்குறதுக்கு. அண்ட் புது வீட்டுக்கு சீக்கிரமாக போகணும். ரெண்ட் ஹவுஸ் தான், புதுசாக நம்மளும் ஒரு வீடு வாங்கணும். அண்ட் இப்போ நான் போயிட்டு உங்களை பார்க்குறேன். இப்போ நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் வீடு பார்த்து முடிச்சிட்டோம், சில வீடுகள் பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ நொங்கு சர்பத் குடிக்கிறதுக்காக வெயிட்டிங். ஸோ இதை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம், ஏன்னா ஆக்சுவலி 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இனி வீட்டுக்கு போயிட்டு உங்களை நாங்கள் சந்திக்கிறேன். ஹே காய்ஸ், குட் ஈவினிங். இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ ரெடி ஆகிட்டேன். ஆக்சுவலி எங்கே போகிறேன்னு உங்களுக்கே டவுட்டாக இருக்குது, நான் போகிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். எங்கே போய் இன்றைக்கி டே கொஞ்சம் பிஸியாகவே போச்சு. ஆமாம், இவர் பெரிய கப்பல் வியாபாரி போட.
கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ நீங்களும் எங்களோட ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் இன்றைக்கி எங்கே போகிறோம்னா கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஈகோ பார்க் போகிறோம். ஸோ அங்கே நிறைய டூரிஸ்ட்லாம் வருவாங்க. ஏன்னா கன்னியாகுமரி பீச் பக்கம். அண்ட் ஈவினிங் பீச்சில் போயிட்டு சன்செட்லாம் பார்த்துட்டு இங்கே நைட்டு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஃபேமிலியோட. அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்ஸ்லாம். நீங்கள் பாருங்கள், வீடியோ உங்களுக்கு தெரியும். நம்ம ரீச் ஆகிட்டோம். அதில் மேப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ளேன்னு போட்டிருக்காங்க என்ட்ரன்ஸ். இதுதான். நைட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் மோஸ்ட்டாக நடக்கும். வெட்டிங் ஃபோட்டோஸ். இதில் பானை வச்சுருக்காங்க. தண்ணி சாடுது. சுற்றுலா கள்ள பூங்கா ஈகோ பார்க். இதுதான் என்ட்ரன்ஸ். சைடில் வந்து சின்ன நர்சரி கார்டன் பண்ணி வச்சுருக்காங்க. கார்டன் அண்ட் பார்க்கிங் ஏரியா. யாரெல்லாம் லவ் பண்ண நினைக்கிறீங்களோ இங்கே வந்து லவ் பண்ணிக்கோங்க. பார்க்கிங் வர்றது. ஸோ இல்லை ஹார்ட்லாம் இருக்குது. ஹார்ட் இருக்குது. பட் ரெஸ்டாரண்ட்லாம் ஓப்பன் ஆகலை இது வரைக்கும். அண்ட் இப்போ ரீசெண்டாக தான் ஓப்பன் ஆகிடுச்சு இதெல்லாம். என்னது மலர் கண்காட்சியகம் பார்த்தா ஒன்றும் இல்லை பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம போய் உள்ளே போய் டிக்கெட் எடுக்க போகிறோம். இங்கே ரொம்ப பீப்புள்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய க்ரௌடாக இருக்குது. அண்ட் இங்கே எல்லாமே ரொம்ப நல்லா. இதெல்லாம் உட்கார்ற ஏரியா. இப்போ போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வருவோம். நம்ம டிக்கெட் எடுக்க ரொம்ப கம்மி ரேட்லாம் டிக்கெட்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே வந்து ஒரு வாலில் வந்து என்ட்ரன்ஸில் உள்ளே போகிறதுக்கு நிறைய சின்ன சின்ன பிளான்ஸ், குட்டி குட்டி பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஹேங்கிங் பிளான்ஸு. இதில் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நைட் டைம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதில் இல்லை நல்லா இருக்குல்ல பேக்ரவுண்ட் பார்க்குறதுக்கு. இதுதான் மேப் உள்ள என்ட்ரன்ஸுக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். இங்கே நிறைய வெட்டிங் ஷூட்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. உங்களை பார்த்தாலே தெரியும். வாட்டர் ஃபால்ஸ். தண்ணி இப்போ நிறைய இல்லை அதிகமாட்டு. ஃபுல்லாகவே இப்போ நிறைய வந்து இவற்று டிஃப்ரெண்ட் ஆகிட்டுருக்குல்ல. நம்ம வந்து ஒன்றே ரீச் ஆக போகுது. ஸோ அதுக்கான ஏரியா கொடுத்துருக்காங்க இது போகிறதுக்கு வர்றதுக்குலாம். அண்ட் ஃபஸ்ட் நம்ம இங்கேருந்தே வாக் பண்ணிட்டு போவோம். எங்கள் தம்பியை பாருங்கள் போயிட்டு. இப்படியே போய் சுற்றி போகலாமா? அப்படி சுற்றிட்டு வரலாம். அதான் நம்ம இங்கே வந்தோம். கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. எவ்வளோ பெரிய டென்ஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி ஏரியாவுக்கு வரப்போ ஜாலியாக இருக்கும். அண்ட் இங்கே பார்க்ஸ் வர இருந்துச்சு. பார்க் இருந்து இல்லைங்க, ஸ்டேடியம். ஸோ இதுதான் ஓப்பன் ஸ்டேடியம். உள்ளே போக வேணாம்னு நினைக்கிறேன். வி ஆர் வாக்கிங் ஆன் த வே. இங்கே ஒரு சைக்கிள் இருக்குது, பெரிய சைக்கிள். நம்ம அதில் போய் உட்காந்து என்னாச்சு. ஸோ நம்ம அதில் போய் சைக்கிள் ஓட்ட போகிறோம். பெரியவங்களும் சின்னவங்களும் அதெல்லாம் கிடையாது. நம்ம சைக்கிள் ஓட்டுறோம். வா எதில் ஏறு வாப்போ. மாங்காய் மரம். இறங்கி வேணாம். சரி ஒரு வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம தான் வரோம். ஏறி உட்கார இருக்கு. ஆனால் ஓடாது. அப்படி உட்காந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. பெடலிங் ஆகுது. சரி நான் யார் உட்காரவா? நான் யார் உட்காரவா? பிடிச்சி இங்கே வந்து எல்லா ட்ரீஸோட நேம்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. ஒரு உட்டன் பாக்ஸில் எழுதியிருப்பாங்க போர்டு மாதிரி. ஸோ அதில் நாங்கள் அப்புறம் இந்த போர்டில் தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அந்த ட்ரீஸை பற்றி. இப்போ போடுற சடனாக அதில் நேம் இல்லைண்ணா. அதில் இங்கே ஒரு ட்ரீயில் வந்து வித்தவுட் நேமில் சப்போட்டாவா? வா, கேமராலையும் இவ்வளோ கேவலமாக காமிது ட்ரீஸு. பறிக்கக்கூடாது அவங்க பெர்மிஷன் இல்லாமல். சப்போட்டா
நிறைய நிற்கல, ஆனால் எல்லாமே பச்சையாக இருக்கு. இங்கே கொடுத்துருங்க சப்போட்டான்னு, இதில் எழுதிருக்குது. இதுலேயே நீங்கள் சப்போட்டா சப்போட்டா வேணும் எடுத்துகிட்டு ஓடிடலாமா? ஆனால் எல்லாம் பச்சையாக இருக்குது. மூங்கில் தோட்டம் மூலிகை. அது எங்க காதுல தேனா வந்து பாய். இந்த சின்ன குட்டி குழந்தைங்க அங்கே வந்து இது நிற்க பாருங்கம்மா. இடத்துல போய் உட்கார முடியல, எல்லா இடத்துலையும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், லூஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ ஒரு ஏரியா இருக்குது கிடச்சிச்சு நம்மளுக்கு, ஏன்னா எல்லா ஏரியாவும் ஃபுல்லாக இருக்குது, எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு பிளேஸ் கிடச்சாலும் போய் உட்கார போகிறோம். நிறைய இடம் இருக்குது எடுக்கிறதுக்கு, பட் எல்லாத்தையும் உடனே எடுக்க முடிய மாட்டேங்குது, ஏன்னா வீடியோ லென்த் ஆகுது ரொம்ப. தட்ஸ் வை உட்காரலாம். ஒரு வழி எங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் கிடச்சிது. உட்காந்துட்டு எழுந்தியாச்சு. அண்ட் நிறைய பிளேஸ் இருக்குது இங்கே எடுக்கிறதுக்கு, பட் நம்ம எல்லா இடத்துக்கும் சொன்ன மாதிரி இந்த பஸ்ஸை பாருங்களேன், எல்லாருக்கும் இருந்தது. இப்போவே லைட்டு போட்டாங்க எல்லாத்துலேயும். இங்கே இருக்கிற பசுமை என்னது பசுமை குடில் நமக்கு தெரிய மாட்டேங்குது. பசுமை குடில்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அதுக்குள்ளே போகணும். ஏன்னா இது நிறைய பார்த்துருங்க காலையில், பட் தமிழ்லையும் நமக்கு தெரியாது. ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் வெட்டி விட்ருக்காங்க, சீசனுக்கு தான் வைப்பாங்க நினைக்கிறேன். வெறும் இந்த என்ட்ரன்ஸாக தான் இருக்குது, உள்ளே ஒன்றுமே இல்லை. பசுமை குடில்னு சொல்லிட்டு இப்படியே எங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே ஏதாச்சும் கடை இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இங்கே வர்றப்போ ஒரு கடை இருந்துச்சு, வடையெல்லாம் இருந்துச்சு, பட் இப்போ எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாவில். என்ட்ரன்ஸில் தான் கடையெல்லாம் இருந்துச்சு, பட் உள்ளே இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வர்றப்போ உள்ளே இருந்துச்சு கடை, அதனால அங்கே உள்ளே வாங்கலான்னு சொல்லி வந்தோம். பட் இங்கே கடை இல்லைன்னு நினைக்கிறேன். பார்த்தப்போ தேடி பார்ப்போம், இதுக்கு தானோ. இல்லை பிளாஸ்டிக்கில் தான். இன்னும் கையை விட்றான்ல, கல் கிடக்கு. வாட்ச்மேன் வந்துட்டார், ஓடுங்க எல்லோரும் ஓடுங்க. வாரன் வந்த மாதிரி வாட்ச்மேன் வந்துட்டான், ஓடுங்க. இப்போ நைட் ஆகிடுச்சு வந்து, ரொம்பவே நிறைய முஸ்லீம் ஃபேமிலிஸ் தான் இருக்காங்க மோஸ்ட்டாக. இங்கே உட்காரலாம் போது ஆளுங்க இருக்குது. இதுக்குள்ளே போகணுன்னா நீங்கள் நம்ம பெர்மிஷன் வாங்கி தான் போகணும். நேம் போர்ட் இது கொடுத்துருல, என்ட்ரன்ஸுக்கு இது கொடுத்துருது. பயிற்சி கட்டணம், ட்ரைனிங் ஃபீஸ். சுற்றுச்சூழல் பூங்கா கன்னியாகுமரி. விழா அளவு பண்ண மாட்டாங்க. என்ட்ரன்ஸில் பார்த்த மாதிரி ஒரு ஹார்ட்டு அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ப்ளே ஏரியா இருக்குது ஃபார் சில்ட்ரன்ஸுக்கு எல்லாமே. நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்க விளையாட முடியுமான்னு. ஏன்னா டீச்சிங் இதை பாருங்கள், இது என்னடா செடி? அதான் சொல்கிறேன், அதே மாதிரி தான் இங்கே இருக்குது அந்த இதில். இது என்னன்னே தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என் தம்பி ஓடிட்டான் உள்ள. நான் நடந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ரொம்ப தூரமாக இருக்குது இந்த பார்க். இந்த பார்க் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன், என்ட்ரன்ஸில் கொடுக்குறேன் அந்த லிஸ்ட்டை பற்றி. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் எல்லோரும் விசிட் பண்ணிங்க, இந்த பார்க் ரொம்பவே நல்லாயிருக்கும். லைட்டை பாருங்களேன், நல்லா இருக்குல்ல பார்க்குறது. இப்போ நல்லா இருக்கு, ஹோட்டலில் இருக்க மாதிரி இருக்குது லைட்ஸ்லாம். இன்னும் இந்த ஃப்ரிட்ஜில் ஏறி போயிட்டுருக்கோம், உடனே விழுமான்னு தெரில. ஸோ இதுதான் பேக் சைட் வியூ வந்து கண்டிப்பாக முடிஞ்சிருச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்புற டைம் ஆகிடுச்சு. என்ன பைனாப்பிளா? நைட்டு வந்து அதில் லைட்லாம் நல்லாயிருக்கு. இங்கே வந்து பைனாப்பிள் வச்சுருக்காங்க, நம்ம அதை சாப்பிட்டு கிளம்புறோம். ஓகே கைஸ், இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறம் வெளியெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் வீட்டுக்கு. அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன், பிகாஸ் த பிஸி டே இன் மை லைஃப். ஓகே, அண்ட் இன்றைக்கி ரொம்ப பிஸியாக போச்சுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு எபிசோட் சந்திக்க வரைக்கும் உங்களுக்கு பாய் சொல்லிக்கிறேன். அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.